இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? ஏன் சிவி சண்முகம், இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டினுடைய அரசு நலத்திட்டங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயரையோ அவரது புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் அவருடைய புகைப்படத்தை வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாம், அவரது பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிச்சாங்க. இந்த தடையை எதிர்த்து உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தது. என்ன வழக்குனா, தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடங்கப்படுகின்ற நலத்திட்டங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெயரையும் அவரது புகைப்படத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை உடனடியா அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகில் ரோஹித் மற்றும் வில்சன் இவர்கள் வந்து இந்த வழக்கை அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தாங்க. இந்த கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வு வந்து இந்த வழக்கை விசாரித்தது. இந்த வழக்கை விசாரித்து பல்வேறு கேள்விகளை அவர்கள் வந்து இந்த வழக்கை தொடர்ந்த சி.வி. சண்முகத்தினுடைய வழக்கறிஞரிடம் கேட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சியை மட்டும் குறிப்பிட்டு ஒரு திட்டத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெயரையோ அவரது புகைப்படத்தையோ பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றதே ஒரு உள்நோக்கம் உடையது. குறிப்பா அந்த மனுவே தேவையற்றது. ஏன்னா எல்லா கட்சியும் தான் இப்படி செயல்படுறாங்க, ஆனா நீங்க ஒரு கட்சியை மட்டும் குறிப்பிட்டு இப்படி கேட்பது சரியல்ல. குறிப்பாக உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டு இருக்கிறது. அதே போல குறிப்பா அரசியல சண்டை போடணும்னு நினைச்சாக்கா தேர்தல் காலத்துல போய் சண்டை போடுங்க, நீதிமன்றத்தில் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய புகைப்படத்தையும் பெயரையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்காங்க. குறிப்பா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய பெயரை தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடங்கப்படுகின்ற நலத்திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த தடையை ரத்து செய்து இடைக்கால தடை விதித்திருக்கிறது. குறிப்பா அந்த மனுவே தேவையற்ற ஒன்று என்று குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கை தொடர்ந்த அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இந்த 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சதும் குறுக்கிட்டு இருக்காரு. அதாவது சி.வி. சண்முகம் அவர்களுடைய சார்பில் வாதிட்ட ஒரு வழக்கறிஞர் உடனே தலைமை நீதிபதி 10 லட்சம் போடவா இல்ல 20 லட்சமா உயர்த்தவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காருன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி அவர் சொல்லியிருந்தாக்கா நீயா போறியா இல்ல சுட தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தவா அப்படின்ற மாதிரி தான் இந்த சி.வி. சண்முகத்தினுடைய மனு வந்து அமைந்திருக்கிறது. குறிப்பா அதிமுகவினருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். திமுகவின் தலைவர் மாண்புமிகு